ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி பலன்கள் 2025 to 2027. இந்த சனி பயிற்சி பலன்களில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 8 மற்றும் 9க்கு அதிபதியானவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டிற்கு மார்ச் மாதம் 2025 29ஆம் தேதி, அதாவது மார்ச் 29, 2025 டிரான்சிஸ்ட், அதாவது பயிற்சி அடைகிறார். இந்த சனி பகவான் மீனம் ராசியில் ஏறக்குறைய ஜனவரி ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் 2.5 வருஷம் பக்கமாக அங்கே தான் இருக்கிறார். ஸோ இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய அமைப்பு. ஸோ இந்த மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பல வெற்றி வாய்ப்புகளை காணக்கூடிய ஒரு வல்லமை, நன்மைகள், திறமைகள் வெளிப்படுத்துறது, கடினமான உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய நெகட்டிவான தாட்ஸ் அது விலகி நேர்மறையான அதிர்ஷ்டங்களை, பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அது பயணம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெற்றிக்கனி உங்கள் கைகளில் வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் செல்வதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி, வேலை வாய்ப்பு, ஒரு வேலை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை, வேலையில் ஒரு மாற்றங்கள், இப்படி ஒரு பொறுப்பு, அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கூடுது. இதனால் பல அரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமைகள், திறமைகள் பளிச்சிடும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டில் இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, பல போட்டி சவால்கள், பக்கத்து சீட்டுக்காரங்க பொறாமையாக பேசுகிறாங்க, எந்த வித மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சில சவால்கள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முறியடித்து மென்மேலும் உயரக்கூடிய அமைப்பு இது. உங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாக இதை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. உங்களுடைய ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி இந்த டார்கெட் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அச்சீவ் பண்ணி நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜு போல் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்னஸ் இருக்கணும், ஒரு நீதி, ஒரு நேர்மை, நியாயம் இதெல்லாம் இருக்கணும், ஒரு லீகலான அப்ரோச் இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஆனால் ஒர்க்கு ஃப்ளோ அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். ஓகேங்களா, பல சோதனைகள், பல தடைகள், தாமதங்கள் வந்தாலும் உங்களுடைய மைண்ட் தாட்டு ஒரு வெற்றியை நோக்கி இருக்கும். அதை நோக்கி பயணமாகும். உங்களுடைய திறமைகளை முன்னேற்றி அதை பயன்படுத்தி கடினமான உழைப்பை செயல்படுத்தி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், வெற்றிகள், பாராட்டுகள், நல்ல மதிப்புகள் இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப உறவு, அன்பான உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் ஆகலை, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நல்ல இடத்துல ஒரு வரன் செட் ஆகுறது, தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிறது போன்ற விஷயங்கள், திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள், அதுக்காக முயற்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்குது. இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்த தடை தாமதங்கள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் விலகுங்க இந்த காலகட்டத்தில். குறிப்பாக உங்களுடைய தந்தையாருடைய ஒரு அன்புக்கு பாத்திரமாவீங்க. அவங்களுடைய ஆதரவு அருமையாக கிடைக்கும். இருந்தாலும் தாய் வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி ஒரு அமைப்பு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர மாதிரி அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்கிறதுனால தாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமூகமான உறவை நீங்கள் கடைபிடிப்பது மென்மேலும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக யோசித்து திறம்பட சூழ்நிலையை சமாளித்து நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பை நீங்கள் உறவுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. சகோதர சகோதரர்களுடைய ரெஸ்பான்ஸு, ஆதரவு இதெல்லாமே சிறப்பாக இருக்குது.
திருமணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவு முறை அப்படிங்கிறது நல்ல ஒரு நெருக்கம் இருக்கும். சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தாலும் பரஸ்பரம் அன்பு சந்தோஷம் மிளிர்ந்து இருக்கும். நல்ல ஒரு கனிவாக நடத்துறது மற்றும் உங்கள் தடை தாமதங்கள் சவால்கள் இதெல்லாம் சின்ன சின்ன மோதல்கள் வந்தாலும் அதை உங்களுடைய புத்தி சாதுத்தினால அதை எளிதாக சமாளித்து மேலே வந்துடுவீங்க. எதையும் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணையுடைய உறவு வலுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பணம் போக்குவரத்து ஃபைனான்ஸ் செக்டரில் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும். வரவு எவ்வளோ வருது செலவு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதுலாம் வரவு செலவுகளில் ரொம்ப விழிப்புணர்வாகும். அதை ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணுறது ஒரு கவனத்தை பண்ணிக்கணும். ஆடம்பரமான செலவுகள் வாங்குகின்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். பல நேரத்தில் பணம் உங்களை கையில் புழங்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை செயல்படுத்துவது, தேவையில்லாத செலவுகளை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். சரிங்களா? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடன் வாங்குறது கொஞ்சம் தவிருங்க. ஏன்னா கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில பேர் கடனுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸு இந்த லோன் போடுறது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வல்லுநர்களை இந்த டேக்ஸு இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுறது, முதலீடு செய்வதற்கு முன்பு நல்லா ஒரு யோசிச்சு பண்ணுறது இதெல்லாமே நன்மை கொடுக்கும். அதே சமயம் பணம் சார்ந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு ஷேர் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் யோசித்து முடிவெடுப்பது, நீண்டகால திட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்திறன் ஆக்கத்திறன் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். கடினமான உழைப்பை மேற்கொண்டு படிப்பில் மென்மேலும் முன்னேறுவீங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட் தேவைப்படுது, கூடுதல் முயற்சி தேவைப்படுது. உங்களுடைய ஒரு இலக்கு எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறதுல குறிப்பாக அதை கவனம் செலுத்தணும். ஒரு சில தடைகள் வரும், அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, உங்கள் திறமைகள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முன்னேறும் பொழுது பிரகாசமான எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக இந்த ஆரோக்கியம் அதாவது ஹெல்த்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள், அதாவது ஒரு நெகட்டிவான அமைப்பு, ஏன்னா இந்த சாப்பாட்டு விஷயம், அலைச்சல் திருச்சல், மைண்டு ஒரு ஸ்டெப்னா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ மன ஆரோக்கியத்தை பெறுவதற்கு, புத்துணர்ச்சி பெறுவதற்கு யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு உண்ணுவது நல்லது. வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு, உங்களால் இயலாதவர்களுக்கு சாப்பாட்டு போட்டலாம், தண்ணி போட்டலாம், அந்த மாதிரி உங்களாலான உதவிகளை செய்து வரும் பொழுது நன்மைகள் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.